அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது குறித்து வீடியோ வெளியான விவகாரத்தில் உரிமம் இன்றி பார் நடத்தியவர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அரவிந்த் இணைப்பில் இருக்கிறார். அரவிந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் அம்மம்பாளையத்திலிருந்து வளையாமாதேவி பகுதிக்கு செல்லும் சாலையில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இட்டாஸ்மாக் கடையில் நேற்று காலை கள்ளத்தனமாக விஷசாராயம் மற்றும் மது பாட்டில் விற்பதாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல் தெரிந்தது. மேலும் இது சம்பந்தமான வீடியோ ஒன்று அனைத்து குரூப்புகளும் வைரலாகி வந்த நிலையில் ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை செய்ததில் ஆத்தூர் பாரதியார் தெருவை சேர்ந்த கருத்தார் மகன் ரவி, திமுகவை சேர்ந்த இவரும் மற்றும் இவருடைய நண்பர்களுமான இளங்கோ உட்பட இளங்கோ மன்னன், சரண் ஆகியோர் வேண்டுமென்றே பாருக்கு சென்று தானாகவே சாராய பாக்கெட்டுகளை வைத்து வீடியோ எடுத்ததாக போலீசார் விசாரணை தெரிய வந்து இவர்களை கைது செய்து மேலும் அனுமதியின்றி நடத்தப்பட்ட அந்த பார் உரிமையாளர் ஜோதிவேல் அவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி பார் நடத்தியதாக 10க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர்.